विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्। यावत् वित्तोपार्जन सक्तः तावन्निज परिवारो रक्तः पश्चाज्जीवति जर्जरदेहे वार्तां कोऽपि न पृच्छति गेहे। यावत् पवनो निवसति देहे तावत् पृच्छति कुशलं गेहे। गतवति वायौ देहापाये भार्या बिभ्यति तस्मिन् काये। बालस्तावत् क्रीडासक्तः तरुणस्तावत् तरुणीसक्तः वृद्धस्तावत् चिन्तासक्तः परे ब्रह्मणि कोऽपि न सक्तः। भज गोविन्दं भज गोविन्दं भज गोविन्दं मूढमते सम्प्राप्ते सन्निहिते काले नहि नहि रक्षति दुःखिङ्करणे। மோகமுத்கர பிரகரணம். ஆச்சாரியால் சகல வேதாந்தங்களையும் எல்லோருக்கும் புரியும்படி சுருக்கமாக சின்ன சின்ன ஸ்லோகங்கள்ல நமக்கு லோகத்துக்கு அனுகிரகம் பண்ணினதான பிரகரணம். இதுல எல்லோருக்கும் தெரிஞ்ச உண்மையா இருந்தாலும் அந்த உண்மையை அப்பப்ப நம்ம புரிஞ்சுக்கணும், ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதுக்காக சொல்ற. இது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் அதை நம்ம மறந்து போறோம். எப்ப வேணுமோ அப்ப மறந்து போறோம். மனுஷனுடைய இயல்பு. ஏன் அப்படி மறந்து போறான்? அவனுடைய மனசு வேற விதமா இருக்கு. அதனால அதுக்காக அப்பப்ப ஞாபகப்படுத்துற மாதிரி இந்த வார்த்தையை மறுபடியும் நமக்கு சொல்ற. எப்படி? யாவத் வித்தோபார்ஜன சக்தா தாவன் நிஜ பரிவாரோ ரக்தா. காசு சம்பாதித்துக் கொண்டிருக்கிற பரியந்தம் தான் மனுஷனுக்கு மரியாதை. ஆமா, இப்ப சொல்றேன். ஒரு காலத்துல நமக்கெல்லாம் காசை சம்பாதிக்கிறவாளே இல்லையே. என்னைக்கு நீங்க சொல்ற ஒரு 200 வருஷமாக 300 வருஷமா நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? உத்தியோகத்துக்கு போயிட்டு காசு சம்பாதிச்சுட்டு இருந்தோம். அதுக்கு முன்னால யாரும் காசு சம்பாதிக்கலையே. சொல்லல. காசு சம்பாதிக்கிறதுன்னு உத்தியோகத்தினால காசு சம்பாதிக்கிறதுன்னு சொல்லல ஆச்சாரியர். எது வரைக்கும் உனக்கு காசு வருதோ அது வரைக்கும் தான் உனக்கு மரியாதை. ஏன்னா ஏன் இப்படி சொல்றார் அப்படின்னா, உலகமானது அப்படித்தான் உன்னை கவனிக்கிறது பாரு. இப்ப எதுக்கு சொல்றாருன்னா, நீங்க காசு சம்பாதிச்சுட்டே இருக்கணுங்கிறதுக்காக இல்ல. ஏன்னா உலகத்தினுடைய கண்ணோட்டத்துல மனுஷனுக்கு மரியாதை எப்படி கொடுக்கறா, உலகமானது மனுஷால எப்படி டீல் பண்றா. அப்படி பணக்காரனா இருந்தா அவனுக்குத்தான் மரியாதை கிடைக்கிறது. சஸ்ருதவான் சகுணஜா. யார்கிட்ட யக்ஷாஸ்தி வித்தம் ச நரக்குலீனா. காசு இருந்தா அவன் தான் உயர்ந்த குலத்துல பிறந்தவன். அவன் தான் சஸ்ருதவான், எல்லா சாஸ்திரங்களும் வாசிவான். சகுணஜா. ஏண்டான்னா சர்வே ஜனா காஞ்சனமாஸ்ரயந்தே. எல்லா பிராணிகளும் அவ எதை எதிர்பார்க்கிறா? காசத்தான் எதிர்பார்க்க. ஆகையால் மனுஷனுக்கு மரியாதை எப்படி கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோகத்துல அவனுடைய காசை வச்சுதான் அவனுக்கு மரியாதை கொடுக்கிறாளே தவிர அவருடைய குணங்களையோ அவருடைய மற்ற பதார்த்தங்களையோ வச்சு பார்க்கறது. பெரிய வம்சத்துல பிறந்திருக்கார் சார், இருக்கட்டுமே. காசு நிறைய இருக்கு சார், அப்படியா, நம்ம என்ன கொஞ்சம் இன்ட்ரோடியூஸ் பண்ண போங்க. லோகத்துல அப்படித்தானே. இதை நம்ம நோட் பண்ணிக்கணும். 4 பேர் மரியாதை கொடுக்கறான்னு சொன்னா எனக்கு கொடுக்கறானா என்னுடைய காசு கொடுக்கறானா, அது கொஞ்சம் கவனிச்சுட்டு இருந்தோம்னா அவளோட பழகிறதுன்னு நல்லா இருக்கும். மனுஷாலே எப்படி
பழகிறான் அவங்க கிட்ட அப்படின்னா பணக்காரர் சார், ஒரு சமயத்துல நமக்கு வேண்டி இருக்கும். அதே ஐடியா தான். எப்பாவது நமக்கு காசு வேணும்னா அவர்கிட்ட கேட்கலாம். காசு கொடுத்தேன்னா அப்புறம் திரும்பி வராது. அது ஞாபகம் சொல்லு. காசு கொடுத்தாச்சுன்னா பரஹஸ்தம் கதம் கதம், அவ்வளவுதான், திரும்பி வராது. ஒருவேளை அதவா புனராயாத, ஒருவேளை வந்ததே ஆனால் 10,000 ரூபாய் கடன் வாங்கினா 100 ரூபாவா திருப்பி கொடுப்பான். என்ன ஆச்சுன்னா நம்ம 100 ரூபாய் வந்தா 100 ரூபாய் செலவாயிடும், முழுக்க அப்பப்ப போயிடுமே தவிர ஒன்னா சேரவே செய்யறாரு. ஆகையால் மனுஷாளுடைய ஒரு அபிப்பிராயம் என்னன்னா, மனுஷாள் மதிப்பது காசை உங்களை இல்லை. அதனால ஜனங்கள் என்ன பண்றா, தனக்கு மரியாதை வேணும்னு ஒரு அபிப்பிராயம் இருக்கோ இல்லையோ, இல்ல இருக்கும். இத மரியாதை இருக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணிட்டு இருக்கான், காசு சம்பாதிக்கிறது முயற்சி பண்ணிட்டே இருக்கான். எத்தனை நாள்? மரண பரியந்தம். அதனால என்ன சார், மரியாதை வேணுங்கிற மரியாதை காசுனால்தான் வரும், காசு சம்பாதிச்சுட்டே இருக்கான். ஆனா எதை பண்ணணுமோ அதை மறந்துட்டு சுவாமி, எதுக்காக வாழ்க்கை எடுத்தாலும் அதை மறந்துட்டாலோ இல்லையா, பகவான அடையணுங்கிறதுக்காக அதை பண்ணிடா. கடைசி வரைக்கும் உங்களுடைய வாழ்நாள் முழுக்க காசு சம்பாதிச்சுட்டு காசுக்கு பின்னால போக வேண்டியதான ஒரு நிலைமை வந்துருதே தவிர, உங்களுடைய ஜன்மாவனுடைய பர்பஸ் எதற்காக நம்ம பிறந்தனமோ அதை அடையறதுக்கு முடியலை. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, இது எந்த பிராணிக்கும் இல்ல, மற்ற பிராணிகளுக்கு இவைகள் இல்ல, இந்த மனுஷனுக்கு தான் இருக்கு. அதனால என்ன ஆச்சுன்னா, நமக்கு மதிக்கணும், நம்ம நல்ல பேர் மதிக்கணும், முக்கியமாக நமக்கு வேண்டியவா மதிக்கணும், நம்ம பக்கத்துல இருக்கிறவா மதிக்கணும். அப்படி உங்க பக்கத்துல பிராண்ட்ல தெருவுல போயிட்டே இருக்குன்னா யாரு என்னன்னு பார்த்தாலும் கூட உங்களை முகத்துல ஒரு சிரிப்பே இல்லாம ஏதோ யாரையோ பார்த்தா போல அப்படியே மேல பார்த்துட்டு போனா உமக்கும் கஷ்டமா இருக்கும் இல்லையா? அப்ப எப்படின்னா நமக்கு எப்படி ஒரு சந்தோஷம், நம்ம பார்க்க சௌக்கியமா இருக்கலாம் என்ன ஏதுன்னு கேட்டா, ஒரு அர்ஜென்ட் வேலையை போயிட்டு இருக்கேன் சௌக்கியமா இருக்கேன் சொல்லிட்டு ஓடிட்டே இருக்கேன். இப்ப என்னாச்சு, ஒரு மனசு சந்தோஷம், நம்மள 4 பேர் கவனிக்கிறான். இந்த கவனிப்பனால எதனால வந்து இருக்குன்னா, உங்க மேல ஒரு பிரியம் இல்ல, உங்க கிட்ட இருக்கிற காசுக்காக. அவன் காசை மதிக்கிறாங்கிறதுக்காக நீங்க சிரமப்பட்டு கடைசி வரைக்கும் காசு வந்துட்டே இருக்கணும் வந்துட்டு இருக்கணும் பண்றது. கடைசியில என்னாச்சு, உங்களுடைய முக்கியமான வாழ்க்கையினுடைய ஒரு பர்பஸ் ஆனது, எதற்காக நம்ம பிறந்தேனோ எதை நாம பண்ணி முடிக்கணுமோ அந்த பிரம்ம தத்துவத்தை அறிவதற்கு சமயம் இல்லாம. யார கேட்டு பாருங்க, உலகம் முழுக்க யார கேட்டு பாருங்க, நோ டைம்ங்கிறான், ஐம் பிஸிங்கிறான். யாராவது ஏதோ அப்படி போறது சார், அப்படி சௌக்கியமா ஆனந்தமா இருக்கேன்னு சொல்றானோ, ஆனா நிஜமா ரொம்ப வேலை செய்யறவன் தான் ஆனந்தமா இருக்கான், அதுவும் கவனிக்கணும். லேசியா இருக்கான், ஒரு காரியம் பண்ணாம இருக்கான், பார்த்தல அவன் மூக்கால அழுதுட்டு தான் இருக்கான். ஆனா எல்லோரும் என்ன சொல்றா தெரியுமோ, நான் எனக்கு டைம் இல்ல, காலம் அழுது ராத்திரி வரைக்கும் ஏதோ செயல் போயிட்டே இருக்கு சார் அப்படிங்கிறான். அவன் நிஜமா என்னன்னா யோசனை பண்ணி பார்த்தான்ட்டு அவனுடைய விவகாரம், இந்த பேங்க்குக்கு போகணும் அந்த பேங்க்குக்கு போகணும், அதை சரி பண்ணணும், இங்க எப்படி மெச்சூர் ஆகுது அங்கே போறோம், இதே தான் நம்ம ஒவ்வொரு நாளும் இப்படியே சுத்தின்னு இருக்கானே ஒழிய, நம்ம பிறந்ததுக்கு பகவான் இந்த சரீரத்தை கொடுத்திருக்காரு, இந்த சரீரத்தினால சாதிக்க வேண்டியது என்ன அப்படிங்கறது யோசனை பண்றது இல்லை. யோசனை பண்ணாம இருக்கிறதுக்கு காரணம், இவன் தனக்குன்னு இல்லை, யாரும் மரியாதை காசு இல்லைன்னா கொடுக்கறது இல்லை. அனுபவிச்சிருக்கான் இவன். காசு இருந்தா தான் கொடுக்கறான். ஏன்னா உலகத்துல பார்த்துட்டு இருக்கானோ இல்லையோ, எல்லோரும் மரியாதை எப்படி கொடுக்கறா, காசுக்காகத்தான் கொடுத்துட்டு இருக்கான். ஆகையால் தான் இவன் ஓடிட்டு இருக்கான். யாவத் வித்தோ உபார்ஜன சக்தா, யாவத் வித்த உபார்ஜன சக்தா, பணத்தை சம்பாதிக்கணும் பணத்தை சம்பாதிக்கணும்னு முயற்சி பண்ணி கொண்டு அதுக்காகவே சிரமப்பட்டு ஏதோ சம்பாதித்து கொண்டிருக்கானோ அது வரைக்கும் தான் மனுஷால் மதிக்கிறார். தாவன் நிஜ பரிவாரோ ரக்தா, தாவது அது வரைக்கும் தான் நிஜ பரிவாரோ ரக்தா, தன்னை சேர்ந்தவாள் பந்துக்கள் எல்லாருமே உங்களிடத்துல பிரியமா இருக்கா, ஏன்னா உங்களிடத்துல காசு இருக்குங்கிறதுக்கா. அதனால அவளுக்கு முதல்ல சக்தா, 2வது ரக்தா. யாவத் வித்தோபார்ஜன சக்தா, எது வரைக்கும் தாங்கள் பணத்தை சம்பாதிக்கணும் எனக்கூடியதான எண்ணத்திலேயே இருந்து கொண்டு தாங்கள் அதிலேயே நாட்டம் கொண்டிருக்கீங்களோ அது வரைக்கும் தான் ஜனங்கள் உங்களை மதிக்கிறார்கள், உங்களிடத்துல பிரியமா இருக்கார்கள். ரக்தகான ரெட்டுன்னு அர்த்தம் இல்ல, அனுரக்தா. உங்களிடத்துல அனுராகத்தோட இருக்கா, பிரியமாக இருக்கா, அவளை பார்த்தா பேசலா, சௌக்கியமா இருக்காளான்னு கேட்கிறா. இவைகள்லாம் எதுக்கு, உங்கள்கிட்ட காசு வந்துட்டே இருக்கு, மேலும் மேலும் வந்துட்டு இருக்குன்னு பார்த்தாக்கா
யாவத் ஜீவதி பச்சாத் ஜீவதி ஜர்ஜரகேஹே. இந்த சரீரத்துல காசு வரலேன்னு வச்சுங்களேன், காசு ஒண்ணும் இல்ல, உங்கள்கிட்ட ஒண்ணும் இல்ல அப்படின்னு வச்சுங்களேன், இந்த சரீரத்துல இருக்கான் சார். தாவத் பச்சாத் ஜீவதி ஜர்ஜர தேகே. ஜர்ஜர தேகம் அப்படின்னா வேற எதுக்கும் உபயோகப்படாம ஆனதான கிழ சரீரத்தில் இந்த சரீரம் குரு குருன்னு சத்தம் பண்ணிட்டே இருக்கு. ஏண்டா நான் சளி பிடிச்சது, லங்ஸ்ல வாட்டர் சேர்ந்துருக்கு, வயசா எடுத்துன்னா அப்படித்தான். அதுக்கு முன்னாலேயே சிஸ்டம்ஸ் எல்லாம் இருக்கு. ஜாஸ்தி ஜலமா எடுத்துன்னா ஜலமானது ஆட்டோமேட்டிக்கா சரீரத்தை விட்டு போயிடும். பகவான் இதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் அரேஞ்ச் பண்ணிருக்காரு, நமக்குத்தான் தெரியல. சமுத்திரம் இருக்கு, சமுத்திரத்துல கொட்டோன்னு கொட்டுறது ஜலம். கங்கா நதி, கோதாவரி, யமுனா, இந்த நதிகள்லாம் போய் சேருமையானால், சமுத்திரத்துல போய் பார்த்தேடையானால் எவ்வளவு ஜலம் கொட்டோன்னு கொட்டுறது. ஆனா அந்த சமுத்திரத்தினுடைய லெவல் ஆனது ஜாஸ்தி ஆயிருக்கா? நிச்சயமா இல்ல. இந்த சமுத்திரத்தினுடைய லெவல் ஆனது பெருகல. ஏன் பெருகல தெரியுமா? இவ்வளவு ஜலம் கொட்டிண்டே இருக்கேன் சமுத்திரத்துல. நதிகள்லாம் ஒரு விதமாக ரெஸ்டே இல்லாம ஜலத்தை கொட்டிண்டே இருந்தா டேங்க் ரொம்பற மாதிரி சமுத்திரம் ரொம்பி வழிஞ்சு ரோட்டுக்கு வர வேண்டியதானே. ஏன் வரல? பகவான் என்ன பண்ணிருக்கார், சமுத்திரத்துக்குள்ள படபாகினின்னு ஒண்ணு வச்சிருக்கார். படபான்னா குதிரை முகம். அந்த குதிரையுடைய வாய் மாதிரி ஒரு நெருப்பு வச்சிருக்கார். அந்த லெவல் ஜாஸ்தியா எடுத்துன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த நெருப்பு அந்த ஜலத்தை பொடிச்சு விடும். சமுத்திரமானது எப்படும் தடம் புரண்டு வரவே வராது. எப்போ ஒரு நாள் வந்தா சுனாமின்னு அவஸ்தப்படுறார். அது ஏதோ ஒரு சமயமே தவிர அமீதி சமயத்தெல்லாம் என்ன படுத்து உள்ள போயிடுது சமுத்திரம். அந்த லெவலை விட்டு வராது. அதே போல நம்ம சரீரத்துக்குள்ளையும் நம்ம சரீரத்தை ஜீரணம் பண்றதுக்காக எவ்வளவு தீர்த்தம் வேணுமோ அவ்வளவு தீர்த்தத்தை கேட்கும். அந்த தீர்த்தமானது குறைஞ்சு போயிடுதுன்னா தாகம் வருது. தாகம்னா என்ன அர்த்தம்? எரியறதுன்னு அர்த்தம். தொண்டை காஞ்சி போறது, தொண்டை எரியறதுக்கு தாகம்னு. தாகம்னா எரியறதுன்னு அர்த்தம். சம்ஸ்கிருதத்துல தஹா, எரியறது. அப்ப நமக்கு இந்த தொண்டை கொஞ்சம் எரிஞ்சதுமே என்ன பண்றோம்? ஒரு டம்ளர் ஜலத்தை சாப்பிடுறோம், சரியா போயிடும். சோ இந்த சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடியதான வாட்டர் கண்டென்ட் குறைஞ்சு போகுமே, ஆனால் அதை மறுபடியும் கொண்டு வரதுக்கு ஒரு மெக்கானிசம் பகவான் வச்சிருக்கார். அதே போல நீங்க 2 செம்பு 3 செம்பு ஜலத்தை குடிச்சுட்டுன்னு வச்சுக்கலாம். சில பேர் வேணும்னா பண்ணுவான். எவ்வளவு ஜலமே இல்ல, நிறைய சாப்பிட வேண்டியது. சாப்பிட்டா என்ன பண்ணும் அப்படின்னு பகவான் ஒண்ணும் இல்ல, அது மூத்திரமா போறதுக்காக வழி வச்சு விட்டார். எக்ஸஸ் வாட்டர் சரீரத்துக்குள்ள இருக்குமே, ஆனால் அது வெளியில போயிடணும். அதோட மட்டுமல்ல, சரீரத்துல வேத்து கொட்டும். வேத்து கொட்டினா உள்ள இருக்கிற அதிகமான ஜலமானது வெளியில போயிடும். இப்ப என்னாச்சு? சரீரத்துக்கு ஜலம் வேணும்னா அது சைன் கொடுக்கறது. அந்த சங்கியினால நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? தீர்த்தத்தை சாப்பிடுறோம். அதிகமாக இருக்குமையானால் அது என்ன பண்றது? சரீரத்தை அங்கிருந்து வெளியில வரும்படி பண்றது. இந்த சரீரமானது கெட்டு போகக்கூடாது. இந்த கத்திரிக்காய், மாங்காய் இதெல்லாம் நீங்க ஜலத்துக்குள்ளேயே போட்டு வச்சோம்னா 2-3 நாள்ல அழிவு விடுறதும். அதே போல ஜலம் அதிகமா இருக்குமையானால் நம்ம சரீரத்துக்குள்ளேயும் அழக ஆரம்பிச்சிடும். பகவான் கரெக்டா வச்சிருக்காரு. அதே மாதிரியே பாருங்க, டெம்பரேச்சர், நெருப்பு, அது கரெக்டா அந்த 98.4 மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும். குறைஞ்சு போனாலும் உங்களால் தாங்க முடியாது, அதிகமா இருந்தாலும் தாங்க முடியாது. அது பகவான் கரெக்டா வச்சிருக்காரு. இதெல்லாம் யோசனை பண்ணி பார்த்தீரா? இவைகளுக்குள்ள நமக்குள்ள எப்படி இருக்கோ அந்த ஒரு மெக்கானிசம் ஆனது வயசானதுமே அது தானா தளர்ந்து போகும்படி நீங்க பண்ணிவிட்டு நம்ம முதல்ல இருந்து கேர்ஃபுல்லா இருக்கணும், பத்திரமா இருக்கணும். வாழ்க்கை எப்படி வாழணும்னு சொல்லி இருக்கோ அப்படி வாழணும். சாதம் சாப்பிடும் பொழுது தீர்க்கத்தை சாப்பிடக்கூடாது, கொஞ்சமா தான் சாப்பிடும். சரீரத்துக்குள்ள போறதுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவுதான். ஆனா 1.5 மணி நேரம் அப்புறம் என்ன பண்ணணும்? ஒரு செம்பு தீர்த்தத்தை சாப்பிடும். அப்பதான் நீங்க சாப்பிட்டதான ஆகாரம் ஜீரணமாயி அது இந்த வியானம்னு ஒரு காத்து வச்சு அது நாபியில இருக்கு. அந்த வியானம் என்ன பண்றதுன்னு சரீரம் முழுக்க நீங்க உட்கொண்டதான அன்னத்தை மிக்சியில அரைச்சா போல அரைச்சு ஜலத்தோட கலந்து அது அப்படியே உங்க ரத்தத்துக்கு போகும்படி பண்ணும். இந்த ப்ராசஸ் 1.5 மணி நேரம் ஆகுமா? அதான் பிளட் டெஸ்ட் 1.5 மணி நேரம் அனுப்புறம் வாங்குவோங்கிற பார்த்தீங்களா? எதுக்கு? நம்ம உட்கொண்டதான அன்னமானது அந்த சரீரத்துக்குள்ள ரத்தத்துல கலக்கணும் முழுமையா.
அதுக்கு என்ன வேணும், அந்த ரத்த கோழாக்கள்ல அப்படியே சாலிடா இருந்தா போகாதோ இல்லையா, அதுக்காக தீர்க்கம் வேணும். ஒவ்வொரு விஷயமும் இப்படி வச்சிருக்காரு. அந்த சரீரத்துல அந்த சிஸ்டம் இருக்கே, அத வயசான காலத்துல கெட்டு போறது. கெட்டு போயிடுச்சுன்னா ஒவ்வொன்றும் என்ன பண்றது, ஏதோ கலாட்டா பண்றது. அதான் ஜர்ஜரதே பச்சீவதி ஜர்ஜரதே. அதற்கு பிறகு இந்த சரீரத்துக்குள்ள கிழ சரீரத்துக்குள்ள இருந்துட்டு இருக்கான். இதுக்கு முன்னால எப்படி சார் இருந்த, தவன் நிஜ பரிவாரோ ரக்தா. நிஜ பரிவாரங்கள், குழந்தைகள், பேரன்கள், பேத்திகள், மாட்டு பொண்ணு, இவ எல்லோருமே உங்க மேல ரொம்ப அபிமானமா இருக்காரு. ஏண்டான்னா காசு இருக்கு. சரியான சமயத்தில் நமக்கு காசு கொடுப்பா, நம்ம கேட்டா கொடுப்பார் அப்படின்னு காசு வச்சுட்டு இருக்கான ஒரு மரியாதை, ஒரு கௌரவம். இந்த காசானது போயிடுத்துன்னு வச்சுங்களேன், வயசான காலத்துல உங்களால சம்பாதிக்க முடியலன்னா எல்லாரும் அப்படி இருக்கா. உங்களை வைக்கல, ஆனா என்னடா நான் சொல்லல. இந்த தாத்தா இருக்காரு பாருங்க ஒரு மூலையில உட்காந்து, ஆபீஸுக்கு போறோம் போயிட்டு வரேன்னு சொல்லல சார். பெரிய தப்பு பண்ணிட்டான் பையன், சொல்லாத போனா என்ன, ஆத்துக்காரிட்ட சொல்லிட்டு போனானோ இல்லையோ, யாராவது ஒருத்தர் சொல்லிட்டு போனோமோ இல்லையோ, ஆத்துக்காரிட்ட சொல்லிட்டு போனார், என்கிட்ட சொல்லலையே. இது ஒரு பெரிய விவாதம். ஏன்டா உங்க காசு இல்ல சொல்லிட்டாரு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அது இருக்கட்டும். அதை விட கொடுமை இன்னொன்னு, வார்த்தாம் கோபித பிருச்சதி கேஹே. இருக்கா இல்லையான்னு கூட கவனிக்கிறது இல்லை சார். அதான் வார்த்தாம் புருச்சதி. எங்க போனேள், எங்க வந்தேள், என்ன ஆச்சு, என்ன ஏதோ ஒண்ணும் கிடையாது, ஏதோ இருக்க அவ்வளவு. நம்ம அதுல சேர் இருக்கு, டேபிள் இருக்கு, ஃபேன் இருக்கு, டியூப்லைட் இருக்கு, அதே போல தாத்தாவும் இருக்கு. அப்படி ஆயிடுதே தவிர, ஏண்டா மனுஷாளானவர் காசுக்கு மரியாதை கொடுக்கிறாளே தவிர மனுஷாளுக்கு மரியாதை கொடுக்கல. ஆகையால் நீங்க என்ன பண்ணணும், இப்பவாது ஞாபகம் வச்சுக்கோ, காசு பின்னால ஓடினீரே, பதவி பின்னால ஓடினீரே, என்ன ஆச்சு, சாஸ்வதமா இருந்ததா? வயசான காலத்துல இவைகள்லாம் உங்களுக்கு சகாயம் பண்ணிட்டா? இல்ல பாருங்க. ரிட்டையர் ஆன கூட வேற எங்கேயாவது ஒரு உத்தியோகம் கிடைக்குமா? பேப்பர்ல போடுறான் பாத்தீங்களா, ரிட்டையர் எம்ப்ளாயிஸ் வாங்கோ வாங்கோ உங்களுக்கு உத்தியோகம் தரேன். எதுக்கு சார்? இத்தனை நாள்தான் பண்ணி ஆச்சு, திருப்பி ஏன் கவலைப்பட்டு இருக்க? மனுஷனுடைய சுவாவம் அது. மறுபடியும் காசை சம்பாதிக்கணும், காசு சம்பாதிச்சா தான் ஜனங்கள் மதிப்பா, இல்லைன்னா என்ன மதிக்க மாட்டா அப்படின்னு இவன் நினைக்கிறான். ஜனங்களும் அப்படி மதிக்கிறது இல்லை. ஆகையால் வயசாரத்துக்கு முன்னாலேயே சம்பிராப்தே சந்நிகிதே காலே நகி நகி ரட்சதி டுப்ரீங்கரணே. அதனால அந்த சமயத்து வரைக்கும் போகாதீங்க. சின்ன வயசுலயே ஆரம்பிச்சிருக்கோம், பகவான தியானம் பண்ணுங்க. பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடம். அப்படி விட்டேடையானால் ரொம்ப சிரமப்பட வேண்டும். ஏன்னா அப்ப அதையும் எடுத்துக்க முடியாது. வயசான காலத்துல ஜர்ஜர தேகத்துல சரீரமானது நமக்கு ஒத்துழைக்கல. என்ன, கிளாஸுக்கு போகணுமோ இல்லையோ, போகணும்னா கை கால் ஒழுங்கா இருக்கணுமோ இல்லையோ, காது ஒழுங்கா இருந்தா தானே கேட்க முடியும். ரொம்ப குளிர் தாங்க முடியலன்னு ஏசி ரூம்ல உட்கார முடியல. சரி, ஏசி ஆஃப் பண்ணிட்டுன்னா முதலே உட்கார முடியல, வேத்து போட்டுறது. எப்படி இருந்தாலும் பண்ண முடியும். வயசா எடுத்தா கஷ்டம் சொல்ல. ஆகையால் வயசு ஆறதுக்கு முன்னாலேயே நீங்க பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் பகவான தியானம் பண்ணுவோம்னு சொல்றதுக்கு என்ன, உங்களுக்கு மனசுல அந்த சாந்தி வேணும். எல்லாத்தையும் நான் அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியத்தோட வேதாந்தத்தை கேட்க தொடங்கணும். அப்பதான் மனசாந்தி அடையும். அப்பதான் இந்த ஜன்மால அடைய வேண்டியது அடைஞ்சதாக ஆகும். ஆகையால் பஜகோவிந்தம் அப்படின்னு யாவத் வித்தோபாசன சக்தா தவன் நிஜ பரிவாரோ ரக்தா பச்சீவதி ஜர்ஜரகே வார்த்தாம் கோபின பிருச்சதிகே. இது வரைக்கும் சொன்ன. இதே மாதிரியே இன்னொரு ஸ்லோகம், யாவத் பவனோ நிவசதி தே தாவத் பிருச்சதி குஷலம் கே கதவதி வாயோ தேகாபாயே பாரியா வித்யதி தஸ்மின் காயே. யாவத் பவனோ நிவசதி தேஹே. இந்த சரீரத்துக்குள்ள உள்ளையும் வெளியிலையும் ஒரு காத்து போயிட்டு வந்துட்டு. இது வரைக்கும் யாராவது இது எப்படி இந்த காத்து வேலை செய்யறதுன்னு கவனிச்சிருக்கா? பிறந்த க்ஷணத்துல, அதுக்கு முன்னாலேயே நமக்கு தெரியாது. அம்மா வயத்துல இருக்கும் பொழுது நமக்கு தெரியாது. பிறந்த இருந்து அந்த செகண்ட்ல இருந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், மூச்சு காத்து உள்ளையும் வெளியிலையும் போயிட்டு இருக்கு. இந்த மெக்கானிசம் எப்படி வந்ததுன்னு தெரியுமா யாருக்காவது? யாராவது மோட்டர் வச்சிருக்காரா, துருத்தி பைய வச்சுட்டு இருக்காரா, எங்க இருக்குது ஒண்ணுமே தெரியலையே.
ஆனா காத்து மட்டும் கரெக்டா உள்ள போறது, கரெக்டா வெளியில வருது. உள்ள போய் வெளியில வருது மட்டும் இல்ல சுவாமி, எந்த அளவுக்கு எந்த வால்யூம் உள்ள போறதோ அந்த வால்யூம் தான் வெளியில வருது. கொஞ்சம் ஒவ்வொரு தடவை மூச்சு காத்து வாங்குறப்ப கொஞ்சம் கொஞ்சம் காத்து வயிற்றுலயே தங்கி நின்றுடுதுன்னு வச்சுங்களேன், ஒரு அரை மணி நேரம் அதுமே வயிறு கொஞ்சம் கொஞ்சமா பெருசாக ஆரம்பிக்கும். ஏன்னா உள்ள காத்து சேர்ந்துட்டே இருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடும், பெலூன் வெடிச்சா போல ஒரு நாள் வெடிச்சோம். என்ன ஆகுது? அதே மாதிரியே கொஞ்சம் காத்தானது குறைச்சலாகவே கொஞ்சம் எவ்வளவு காத்து வாங்கினீங்கன்னா அதை விட காசு அதிகமாக காத்த நீங்க வெளியில விட்டுட்டே இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு இறக்கி ஆரம்பிச்சோம். உங்களால தாங்க முடியாது, ஓட வேண்டியது இருக்கு டாக்டர். நீங்க டாக்டரை பார்க்காம ஆத்துல ஆனந்தமா டிவி பாக்குறேன்னா என்ன அர்த்தம் சுவாமி? உங்களை பகவான் பார்த்துட்டு இருக்க. எப்படி பார்த்துட்டு இருக்க? கரெக்டா எவ்வளவு காத்து உள்ள போகணுமோ அவ்வளவு காத்து வெளியில போகிறது. அதிகமாகவோ குறைச்சலாகவோ போகாம பகவான் பார்த்துட்டு இருக்க. பிராண அபான சமான. பிராணங்கிற காத்து உள்ள இருக்கிறது வெளியில போகக்கூடியதான காத்து. அபானம் என்கிறது வெளியில இருந்து உள்ள இழுக்க வேண்டியதான காத்து. இந்த வெளியில போக வேண்டியதான காத்து, உள்ள இழுக்க வேண்டியதான காத்து, இந்த ரெண்டும் சமானமாகத்தான் நடக்கிறது என்று காண்பித்து கொடுக்கிற பண்ணக்கூடியதான ஒரு காத்து இருக்கு. அதுக்கு சமானம். அது எங்க இருக்க? மனுஷாளுடைய நாபியில இருக்கு. ஹிருதி பிராணோ புதே பானஹா சமானோ நாபி சம்ஸ்திதா. இது இல்லாம இன்னொரு காத்து இருக்கு. உதான கண்டதேசஸ்ய. உதானம்னு ஒரு காத்து, அது கழுத்து கிட்ட இருக்கான். எப்பாவது தெரியாம விஷம் சாப்பிட்டோம்னு வச்சுங்களேன், தெரியாம வேணும்னு பண்ண மாட்டா, ஒரு வேளை சாப்பிட்டேன்னா தானா வாயில் எடுக்கலாம். அந்த வாயில் எடுக்கக்கூடியதான சந்தர்ப்பம் எதனால வந்தது? இந்த உதானம் பண்ணி. அதே போல இந்த சரீரத்திலிருந்து பிராணம் போகும் பொழுது அதை போறதுக்கு சரியா அரேஞ்ச் பண்றதெல்லாம் இந்த உதானம் எனக்கூடியதான ஒரு காத்து. அப்புறம் இன்னொரு காத்து இருக்கு, வியானம்னு. அதை என்ன பண்றது? அதை பத்தி சொல்லிவிட்டேன்னா, நீங்க உட்கொண்டதான பதார்த்தத்தை மறுபடியும் பாகம் பண்ணி, ஒரு தரம் பாகம் பண்ணினா போற, அது இன்னொரு தரம் பாகம் பண்ணி அதை மூணா பிரிச்சு அதை நம்ம சரீரத்துக்குள்ள அந்த ரத்த குழா வழியா அனுப்பிச்சிடும். அப்ப அந்த அப்படியே உடம்பு முழுக்க சுத்திட்டு இருக்கோம். எந்த பார்ட்டுக்கு எது வேணுமோ அதை எடுக்கும். தலைவலின்னு சொன்னேன்னா நீங்க அனாக்சின் மாத்திரை சாப்பிட்டீங்களேயானால் அது வயிற்றுல தானே, வாயில தானே சாப்பிட, வயிற்றுக்குள்ளதான் போறது. தலைக்கு எப்படி சார் குறையிறதுங்கிறான். அது என்ன ஆறுது? உங்க ரத்தத்தோட கலந்து போச்சு, ரத்தம் சரீரம் முழுக்க சுத்திண்டே இருக்கு. அப்பொழுது தலை எதிர்பார்க்கறது எனக்கு அனாக்சின் வேணும்னு. இந்த மருந்து அங்கே போனதுமே அது அந்த வியாதி சரியாயிடுச்சு. ஆனா தலையில வலி வந்ததோ கால வலி வந்தாலோ வாயில தான் மாத்திரை சாப்பிடணும். ஆனா அது எப்படி தலையை உடைச்சுட்டு போக முடியுமா? அங்க மாத்திரை போட முடியுமா? முடியவே இல்லையோ. ஆனா என்ன ஆறுதுன்னு அந்த வியானம்ங்கிற உங்களுக்கு இவ்வளவு பண்ணிட்டு இருக்காரு. இத்தனையும் அகமேவ பஞ்சதா ஆத்மானம் பிரவிபஜ்ய, நானே என்ன ஐந்தாக தெரிந்து கொண்டு ஏதத் சரீரம் அவஷ்டப்யா, இந்த சரீரத்தை பொறிச்சுண்டு விதாரயாமி, நான் இதை தூக்கி கொண்டு இருக்கேன். உட்கார்ந்த எழுந்துக்கிறது பார்த்தீங்களா? சின்ன வயசுல ஒரு சிரமமும் கிடையாது. டக்குன்னு எழுந்துக்கிறான், ஓடுறான், குதிக்கிறான், ரெண்டு படிக்கட்டா மேல ஏறுறான். வயசான பிறகு உட்கார்ந்த பிறகு ஏறது கஷ்டமா, எழுந்துக்கிறதே கஷ்டமா. படுத்துட்ட வச்சுன்னா அதை எழுந்துக்கணும்னா கீழே படுத்துக்க முடியாது, கட்டல தான் படுத்துக்கணும். கீழே படுத்துட்டா ஒருத்தர் வந்துதான் எழுப்படும். அப்படி ஆயிடுத்து பார்த்தீங்களா? ஏன்? பிராணசக்தியானது குறைஞ்சு போச்சு. மனுஷனுக்கு பிராணசக்தி இருக்கிற வரைக்கும் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பிராணமானது எப்படி வந்தது, எப்படி இவைகள் ஆச்சுன்னு இது வரைக்கும் யாருக்கும் கடுமணும். சயின்ஸ் ஒன்னும் சொல்லாது. காத்து உள்ளையும் வெளியிலையும் இழுக்கிறான் சார். உள்ளையும் வெளியும் இழுக்கிறது யாருன்னு கேட்டு பார்த்துடலாம். ஏதாவது மிஷின் இங்க இருக்கோ? ஒண்ணும் கிடையாது. ஆனா யாராவது விட்டானா? விட்டுட்டே இருக்க சார். மூச்சு காத்து உள்ளையும் இழுக்கிறான், வெளியில விடுறான், இழுக்கிறான், வெளியில விடுறான். இது பாட்டுக்கு நடந்துட்டே இருக்கு. அதை நின்று போச்சுன்னு வச்சுங்களேன், இவனை 4 பேர் தூக்க வேண்டும். இப்ப இவனே உட்கார்ந்தவன் தானே தனக்கு தானா எழுந்தவன். இந்த சரீரத்துல இந்த காத்தானது போன பிறகு நியாயமா ஏதாவது ஒண்ணு போச்சுன்னா லைட்டா தானே ஆகணும். 100 கிலோ இருந்தது 2 கிலோ எடுத்தாச்சுன்னா 98 கிலோ, அதை விட அது சுலபமா தானே எடுக்க முடியும். ஆனா விவகாரம் என்னடா ஆச்சுன்னா, அந்த சரீரத்துக்குள்ள காத்து போயிடுதுன்னு வச்சுங்களேன், ரொம்ப சம்பளம்.
மற்றவர்களுக்கு சிரமமா இருக்கு. அதனால ஜனங்கள்லாம் உங்களோட பேசுறது, அது பண்றது இது பண்றது எல்லாம் எது வரைக்கும் நடக்கிறதுன்னு உம சரீரத்துக்குள்ள பிராணன் இருக்கிற பரியந்தம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கோ உங்கள்ட்ட இருந்து ஹெல்ப் வாங்கி கொள்றதுக்கோ யாரும் வரமாட்டார். யாவத் பவனோ நிவசதி தேஹே, இந்த சரீரம் இருக்கே, இந்த சரீரம் ரொம்பவும் நல்லது ரொம்பவும் கெட்டது. ரொம்பவும் நல்லதுன்னா நமக்கு ரொம்ப உபயோகப்படுறது. இந்த மனுஷ சரீரம் மாதிரி வேற எந்த சரீரமும் கிடையாது. பகவான் முதல்ல என்ன பண்ணினார், புலன்கள்லயும் கூப்பிட்டார், பிராணனையும் தயார் பண்ணினார். அதுக்கப்புறம் என்ன பண்ணார், ஒரு குதிரை சரீரத்தை காமிச்சு இதுக்குள்ள போருங்கோன்னாராம். அவர் சொன்னார், நவை நோயமலமிதே, எங்களுக்கு இது போராது அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டு பசுமாடு சரீரத்தை காமிச்சு இதுக்குள்ள போருங்கோ அப்படின்னார். நவை நோயமலமிதே வேண்டாம். அதுக்கப்புறம் மனுஷ சரீரத்தை, ஹியூமன் பாடி இதை காமிச்சார். சுக்ரதம் பத்தேதே, வெல் டன், வெரி குட் அப்படின்னு இந்த மனுஷ சரீரத்துக்குள்ள பூந்தோம்னா. ஏண்டானார், மற்ற பிராணிகள்னால பண்ண முடியாது எல்லாமும் இந்த மனுஷ சரீரத்தினால பண்ணலாம். கண்ணால பார்க்கலாம், காதால கேட்கலாம், காலால் நடக்கலாம், எல்லாம் பண்ண மனசுனால யோஜனை பண்ணலாம். ரிட்டையர் ஆனப்புறம் நான் என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமும் யோஜனை பண்ணிட்டே இருக்கான். ஒரே சமயத்துல 4-5 காரியங்கள் பண்ணிட்டு இருக்கான். கை எழுதுட்டு இருக்கு, கண்ணு வேற ஏதோ பார்த்துட்டு இருக்க, வாய் ஏதோ சாப்பிட்டு இருக்க, எல்லாம் பண்ணிட்டு இருக்கானோ இல்லையோ, ஒரே சமயத்துல பார்க்கலாம். தீபாவளி பட்சணம் வரப்போறது, பட்சணத்தையும் சாப்பிட்டு இருக்கான், டிவியும் பார்த்துட்டு இருக்கான், இது நன்னா இல்லைன்னு வேற வச்சுட்டு இருக்கான், எல்லாமே பண்ணிட்டு இருக்கான். ஒரே சமயத்துல பண்றானோ இல்லையோ. இது மற்ற பிராணிகளால பண்ண முடியுமோ? முடியாது. அதனால இந்த சரீரத்தை பார்த்தானா, மனுஷ சரீரத்தை பார்த்து சுக்ருதம் பதேதே தத்வை தத் சுக்ருதம், தைத்திரியம் சொல்றது தத்வை தத் சுக்ருதம். இதுதானே ஏன் இந்த மனுஷ சரீரம் சுக்ருதம், ஜன்மாந்தரத்துல பண்ணினதான பாக்கியத்தினால்தான் இந்த மனுஷ சரீரமானது கிடைச்சு. ஒரு குதிரை சரீரமோ யானை சரீரமோ வந்திருந்தா அப்படியே துன்பத்தை அனுபவிச்சுட்டு அப்படியே போக வேண்டியதுதான். யானைக்கு என்ன சந்தோஷம் இருக்கு, சாப்பிட வேண்டியது, தூங்க வேண்டியது, இங்கே அங்கே வர வேண்டியது, அவ்வளவே தவிர வேற ஏதாவது இருக்கா? கிடையாது. பேருக்குத்தான் யானை வசத்தியா இருக்கு. ஒரு ஒட்டகம் இருக்கு, அது என்னைக்காவது ஏசி ரூம்ல படுத்துக்குமா? அதுக்கு என்னைக்காவது சுகம் இருக்குமா? கிடையாது. தீர்த்தம் கூட கிடைக்காது. எப்ப கிடைக்காதோ 4 வாளி தீர்த்தத்தை உள்ள வயத்துல வச்சுட்டு அப்படியே போக வேண்டியதுதான். அது கழுத குரூப்புக்கு சேர்ந்தது அது, இந்த ஒட்டகங்கிறது. அதனால தூக்கத்துல ஒட்டகம் வரப்படாது, சொப்னத்துல ஒட்டம் வரப்படாது அப்படிங்கிற வந்த என்ன சார் பண்றது, அம்பாள தியானம் பண்ணுங்க. துஸ்வப்னம் திருட்டம் துஸ்வப்னமும் இன்னைக்கு சொன்னதுனால எல்லாருக்கும் ஒட்டகம் வருங்கிற வேதாந்தத்தை நமக்கு ஒண்ணும் வராது. ஏன் சொல்ல வந்தேன்னா, இது போல சில பிராணிகள் இருக்க, அவைகள்லாம் என்னைக்குமே சுகத்தை அனுபவிச்சது கிடையாது. மனுஷன் என்ன பண்ணிட்டு இருக்கான், சுகத்தை நாடுறான், சுகத்துக்காக வேண்டியதான ஆத்தான அவசைகளும் பண்ணிட்டு இருக்கான். இவனுக்கு பண்றதுக்கு சரீரத்துக்குள்ள எல்லா புலனுக்கும் ஒரு சக்தி வரணும்னு அந்த சக்தியை வருவதற்காகவே பிராணனை தயார் பண்ண. இந்த பிராணன் ஒருவர் தான் நிஸ்வார்த்தமாக வேலை செய்கிறவர். கண்ணு என்ன நினைக்கிறதா, இவனுக்கு அழகான பதார்த்தங்கள்லாம் பார்க்கறதுக்கு நான் தான் உதவுறேன், நான் இல்லைன்னா இவனால அழகான பொருள் எல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு கர்வம் கண்ணுக்கு. நான் இருக்க தொட்டுத்தான் இவன் நல்ல வார்த்தையெல்லாம் கேட்கிறான். பத்ரங்கர்ணே விஷ்ணுயாம தேவா, இனிமையான சங்கீதத்தை கேட்கிறான். அந்தந்த நாள் எப்பப்ப எது இருக்கோ அது போல சங்கீதங்கள்லாம் கேட்டு இருக்கான். இது காலால தானே முடியும், நான் இருக்க தொட்டு தானே இவன் இங்க இருந்து அந்த ஒரு இஷ்டமான இடத்துக்கு நடந்து போறான். இப்படின்னு ஒவ்வொரு புலனுக்கும் கர்வம் இருந்ததாம். ஆனா பிராணன் சொல்லிட்டு இல்ல, ஒன்னும் ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம யாரும் என்ன துதிக்கணும் எனக்கூடியது இல்லாம நான் எல்லோருக்கும் சகாயம் பண்ணி கொண்டு, அந்த பிராணன் தான் எல்லாருக்கும் சகாயம் பண்ணிட்டு இருக்காரு. பிராணன் பசிச்சது ஏனால் பிராணன் சாப்பிடுறது. நீங்க சாப்பிடுறப்ப பிராணாய ஸ்வஹா அபாயன ஸ்வஹன்னு சொல்லித்தானே சாப்பிடுறாள். பிராணனுக்காகத்தான் சாப்பிடுறாள். ஆத்மாவுக்கு பசி கிடையாது, தாகம் கிடையாது, ஆத்மாவுக்கு சோகம் கிடையாது, மோகம் கிடையாது, ஆத்மாவுக்கு கழத்தனம் கிடையாது, மரணம் கிடையாது. இவைகள்லாம் அந்தந்த சரீரத்தில் இருக்கக்கூடியதான பிராணனுக்கும் மனசுக்கும் சரீரத்துக்குத்தான். அந்த பிராணன் என்ன பண்றது, ஆகாரத்தை உட்கொள்றது. உட்கொண்டு ஒரு பருக்க தான் எடுத்துக்கல, எல்லாத்தையும் என்ன பண்றது சரீரத்துக்குள்ள அனுப்பிச்சுட்டு.
இப்பதான் சொன்னேனே, வியானம் எனக்கூடியதான பிராணமானது என்ன பண்றது, எல்லாத்தையும் அந்த சரீரத்துல டிஃபரெண்ட் பார்ட்ஸ் கிளீனா பண்ணி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் உள்ள நம்ம உட்கொண்டதான ஆகாரமானது ஆயிடுதையானால் மறுபடியும் என்ன பண்றது, சிக்னல் கொடுக்கறது, இன்னும் கொஞ்சம் சாப்பிடு. அதனால்தான் பசி. பசின்னா என்ன அர்த்தம் தெரியுமோ, புபுட்சா போக்தும் இச்சா, உட்கொள்ளணும் எனக்கூடியதான ஒரு ஆசை. 12 மணிக்கு சாப்பிட்டேள், தூங்கி எழுந்தேள், இந்த பக்கம் அந்த பக்கம் ஆச்சு போனேள், அதுக்கப்புறம் மறுபடியும் 4 மணிக்கு வயசுல ஏதோ பிராண்டது ஏதோ கொஞ்சம் பொறிக்கிறேன், மறுபடியும் எதோ ஆயிடுதுன்னு சொன்ன, மறுபடியும் ராத்திரி 7:30 மணி 8 ஆயிடுதுன்னா இந்த பசி தெரியாம இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இங்க வரும். இல்லைன்னா 6:30 மணிக்கெல்லாம் பசி ஆக்க ஆரம்பிச்சதுன்னா வீட்லயும் ஒரு மாதிரி நினைப்பேன். ஒரு 8 மணி பிராந்தத்துல மறுபடியும் பசிக்கிறதோ இல்லையா? இந்த பசிங்கிறது எங்கிருந்து வந்தது உங்களுக்கு? இந்த பிராணன்னு உள்ள இந்த காத்து இருக்கு இல்லையா, இது சரி பண்ணிருக்கு. அப்ப இது வரைக்கும் நீ சாப்பிட்டதான பொருள் உடம்புல இருக்கக்கூடியதான எல்லா பொருட்களுக்கும் உருப்படிகளுக்கும் தனித்தனியா கொடுத்து விட்டேன், ஒண்ணும் மிச்சம் இல்ல. அவளுக்கு சாப்பிட்டாச்சு, அவளுக்கு மறுபடியும் பசிக்கும், அதனால முன்னால சேர்த்துவை. அந்த புலன்கள்லாம் கேட்கறதுக்கு முன்னாலேயே பிராணம் ரெடி பண்ணி வைக்கிறது. இது போல நம்ம சரீரத்துல அந்த பிராணன் நமக்கு எவ்வளவு சகாயம் பண்றாரு பார்த்தீங்களா? அந்த பிராணனை கவனிச்சோமா? என்னடா அது, நீங்க தூங்கினாலும் அவர் தூங்கல. நீங்க தூங்கினா கண்ணு தூங்குறது, காது தூங்குறது, மூக்கு தூங்குறது, எல்லாமும் தூங்குறது சார், கால கை தூங்குறது, ஆனா மூச்சு காத்து மட்டும் தூங்கல. அவர் தூங்கினா அப்புறம் மீதி பேருக்கு வேலை வந்துடும், அவர் மட்டும் தூங்க மாட்டார். ஏன் அவர் தூங்கின தகராறு சார்? சோ பிறந்தண்ணில இருந்து கடைசி க்ஷண பரியந்தம் ஒரு செகண்ட் ஓய்வு பெறாமல் அவர் வேலை செஞ்சுட்டே இருக்கிறவர் நம்ம சரீரத்துக்குள்ள ஒரு பிராணன். ஆயதான் யாவற்பவனோ நிவசதி தேஹே, இந்த சரீரத்துக்குள்ள காத்து இருக்கிற பரியந்தம் அவ்வளவுதான். தாவத் புருச்சதி குசலம் தேகேஹே, அவ்வளவுதான். வீட்டுல வந்து சுவாமி சௌக்கியமா இருக்கா, என்ன ஏது அப்படின்னு 4 பேர் கேட்கிறா, உங்களை விசாரிக்கிற. எங்க இன்னைக்கு வெளியில ஒன்னும் போகலையா, வீட்லயே இருக்கேடா அப்படின்னு சௌக்கியமா இருக்கா, என்ன ஏது, காசெல்லாம் எப்படி இருக்கு, யோகக்ஷேமம் எல்லாம் எப்படி இருக்கு, பழைய நாள் அப்படி கேட்பா. யோகக்ஷேமம் எல்லாம் என்ன நடக்கிறதோ, வைஷ்ணவாளா இருந்த திருமேனி பாங்கா அப்படின்னு கேட்கலாம். இந்த சரீரத்துக்கு திருமேனின்னு பேர். பகவானுக்கு உதவுவதற்காக ஏற்பட்டதான ஒரு உருப்படி. நல்லா கரெக்டா தான் வச்சுருக்க. திருமேனி பாங்கான்னு சொன்னா சரீரம் சௌக்கியமா இருக்கா அப்படி அப்படி அதை கேட்டு அப்படியே நம்மள விசாரிச்சுட்டு ஏதோ போறா இல்லையோ. சில பேர் வந்து நம்ம அதுக்கு என்ன எப்படி எது விசாரிச்சுட்டு போறாளோ இல்லை. எது வரைக்கும் விசாரிக்கிற சார்? உங்களை எது வரைக்கும் விசாரிக்கிறா? உங்க சரீரத்துக்குள்ள பிராணன் இருக்கிற பரியந்தம். ஒன்ஸ் இந்த பிராணம் போயிடுதுன்னா உங்களை விசாரிக்க மாட்டா, அவ்வளவுதான். யாவத் பவனோ நிவசதி கேஹே தாவத் புருச்சதி குசலம் தேகேஹே கதவதி வாயவு. இந்த சரீரத்துக்குள்ள இருந்து போயிடுதுன்னா அதுக்கு காத்துன்னு பேரு. சரீரத்துக்குள்ள இருக்குமே ஏன்னா அதுக்கு பிராணன்னு பேரு. ஞாபகம், இந்த பிராணன் இருக்க இது சரீரத்துக்குள்ள இருக்கிற பரியந்தம் தான் அதுக்கு மரியாதை. அது சரீரத்தை வந்து வெளியில போயிடுதுன்னா அது வெளியில இருக்கிற காத்து. அந்த காத்துனால நமக்கு என்ன உபயோகம்? அப்பப்ப காத்து வேணுங்கிறதுக்காக ஃபேன் போட்டப்போல் ஃபேனை கீழே வந்து உட்காருவேள், அவ்வளவுதானே தவிர அந்த காத்து உங்களுக்கு எதுவும் உதவாது. இனிமேல சரீரத்துக்குள்ள காத்து இருந்தா அது உங்களுக்கு எவ்வளவோ சேவை பண்ணிட்டு. அந்த சரீரத்தோட காத்து போயிடுதுன்னா கதவதி வாயவு தேஹா பாயே, காத்து போயிடுதுன்னா இந்த சரீரமும் போயிடுது. இந்த சரீரமானது அப்படியே நான் சௌக்கியமா ஆனந்தமா இருக்கு சார் அப்படின்னு அது கெட்டு போகாம இருக்குன்னு சொன்னா உள்ள இருக்கிற இந்த பிராணன், அந்த பிராணன் காப்பாத்துட்டு இருக்காரு உங்களை. ஒவ்வொரு கணமும் வியாதி கிட்ட வரப்படாது. சரீரத்துக்குள்ள வேற யாரும் எக்ஸ்டர்னல் ஆப்ஜெக்ட்ஸ் எதுவும் வரப்படாது. காத்து காப்பாத்துட்டு இருக்காரு. சரீரம் முழுக்க சுத்தி கொண்டு இருக்காரு. ஒரு இடத்துல மட்டும் காத்துல மரம் இருக்க, மரத்துல ஒரு களையானது அதுக்குள்ள பிராணன் போகலைன்னா அந்த காத்து அந்த களையானது பட்டு போறது. அதே போல மனுஷனுடைய சரீரத்திலையும் ஏதோ ஒரு பகுதியில காத்து போகலைன்னா அந்த சரீர பாகம் பட்டு போயிடும். அதான் பக்ஷவாதம் வந்ததுங்கிறானோ, அவ்வளவுதான். பக்ஷவாதம், வாதம்னா காத்து. அந்த பட்சத்துல அந்த பக்கத்துல காத்து போகாதனால்தான் பேராலிசிஸ் வந்தது.
அது எங்கேயும் வரலாம், எப்பவும் வரலாம், நமக்கு தெரியாது. இந்த பகவானுடைய அனுகிரகத்தினால் நம்ம சௌக்கியமா இருந்துட்டு இருக்கோம். அந்த பட்சவாதம்ங்கிறது என்ன பண்றத காத்து போகாதனால வந்தது. ஆகையா கதவதி வாயௌ தேஹா பாயே, அந்த காத்தானது சரியா வேலை செய்யலைன்னா அந்த சரீரமே போச்சு. அப்புறம் என்னடா பாரியா பிப்யதி தஸ்மின் காயே, அந்த சரீரத்தை கண்டு எல்லோரும் பயப்படுறா சார். யாரெல்லாம் எல்லோரும் அந்த சரீரத்தை வந்து கட்டிண்டாளோ, ஆலிங்கனம் பண்ணிண்டாளோ, யார் அந்த சரீரத்து மேல வந்து உட்கார்ந்தாளோ, இந்த சின்ன குழந்தைகள் இருக்க பார்த்தீங்களா, அந்த குழந்தைகளை 2-3 வயசு வரைக்கும் நீங்களே அந்த குழந்தைகளை கீழே உட்கார வைக்காம மடியிலேயே உட்கார வச்சுட்டு பழக்கிட்டு, மனுஷியாட்ட சகஜமான குழந்தை அது பாட்டு கீழே விளையாட கிடையாது எடுத்து மடியில உட்கார வச்சுக்கிறது, அதை தூக்கிட்டு கொஞ்சம் ஆடுறது, இந்த பக்கம் அந்த பக்கம் அலையிறது, இப்படிதான் பண்ணிட்டு இருக்கலாம். அந்த குழந்தைக்கு என்ன தூக்கிட்டே இருக்கான்னு அந்த வழக்கம் வந்து கீழே உட்கார வச்சா உட்கார மாட்டேங்குது. ஒரு 4-5 வயசு வந்தது ஆனால் அந்த குழந்தைக்கு பழைய வழக்கத்துல உங்க மடியில வந்து உட்காரணும்னு பாக்குறது. அப்பாவா இருந்தாலும் அம்மா இருந்தாலும் கீழே தள்ளிட்டு கீழே உட்காரு அப்படிங்கிறார். அது மேல வந்து உட்காரு. என்னடா விவகாரம், அதுக்கு பழைய வழக்கம், இவாளுக்கு அதை தூக்க முடியல. இப்படி ஒரு சண்டை நடந்துட்டே இருக்கும் ஒரு 6 மாசம். அப்புறம் அது கிரிக்கெட் ஞாபகம் வந்துருந்து ஓடி போயிடுச்சு. ஆண் குழந்தையா இருந்தா, பெண் குழந்தையா இருந்தா வேற ஏதோ வந்தது போயாச்சு. அது வரைக்கும் என்னடா ஆச்சுன்னு அந்த சரீரமானது தாங்கி, அந்த சரீரத்துக்கு மேல எவ்வளவு அபிமானத்தை காட்டினா குழந்தைகள்லாம். சின்ன வயசுல வந்து உட்காரணும், மேல உட்காரணும், என்ன தூக்குன்னு சொல்லணும், உங்களை குதிரை மாதிரி உட்கார வச்சு அது மேல குதிரை மேல வந்து உட்கார்றா போல பண்ணி என்னென்னமா பண்ணி அந்த குழந்தைகள்லாம் வளர்ந்த பிறகு, இந்த சரீரத்திலிருந்து காத்து போன பிறகு அங்க பக்கத்துல வர்றதுக்கு பயப்படுற சார். பந்துக்கள்லாம் நமக்கு கிட்ட இருந்தவாள்லாம் இப்ப அந்த சரீரத்தை கண்டா பயப்படுறாங்க. நம்மளோட இருந்த சரீரம் தானே, அவள்கிட்ட கண்ட பயம் என்னன்னு ஒண்டியா இருக்க மாட்டேங்கிறா. சாயங்கால வேளையில ஒண்டியா இருக்க மாட்டேங்கிறா. ஏன்டா சரீரம் தானே இங்க கிடக்கிறது. நியாயமா உயிரோடு இருந்தான்னா கட்டை எடுத்து உங்களை அடிக்கலாம், கோபம் வந்ததுன்னா 2 வையலாம். இப்ப அந்த சரீரத்தை வந்து பிராணம் தான் போயிடுது, ஏன் சார் பயப்படணும் நீங்க? அது ஒண்ணும் பண்ணாதோ இல்லையா? ஒண்ணும் பண்ணாது சார். இருந்தாலும் அதை கண்டா பயப்படுறாள். ஏன்டான்னார், சரீரத்துக்குள்ள காத்து இல்லைன்னா அந்த சரீரத்தை கண்ட பயப்படுறான். கிராமாந்தரத்துல ரொம்ப பயம். சாயங்காலம் ஒருத்தர் காலமாயிட்டார். ஒரு 4-5 நாள் ஆச்சு, யாரும் இல்ல. இவர் ஒருத்தர் தான் உட்கார்ந்து இருக்காரு. கதவு கொஞ்சமா திறந்து உள்ள இருந்து அப்படி எட்டி பார்த்தார். யாருன்னா பிராணம் போன ஆளு மாதிரி இருந்தார். காத்து மூச்சுன்னு கத்துண்டு இவன் ஓட ஆரம்பிச்சுட்டான் சார். அவர் தான் போயிட்டாரே, அவன் எங்கிருந்து வரும்னார். உமக்கு தெரியாது வந்திருக்க, நான் பார்த்தேங்கிறான். போனவரை மறுபடியும் இவன் பார்த்தான். போனவர் வரமாட்டார், வர முடியும். அவர் தான் எரிச்சு விட்டீரே சுவாமி, இல்ல பதிச்சு விட்டாரு. அவர் எப்படி வருவார்? இவனுக்குள்ள மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு அதை பார்த்து விட்டு என்னடா பண்றான், நடுங்குறான். என்ன பண்ண மாட்டார் அவர்? அவருதான் பிராணம் போயிடுது, கேட்டா கேட்க மாட்டார். ஏண்டா மனசானது அவ்வளவு பயத்தை ஜெனரேட் பண்ற. கதவதி வாயவு தேகாபாயே பாரியா பிப்யதி தஸ்மின் காயே. பாரியா பிப்யத்தின்னு இருக்க, பிப்யத்தின்னு பயப்படுகிறார்கள். நிறைய பாரியைகள் இருந்தாலும் பயப்படுகிறார். அதனால இப்ப என்ன தெரிஞ்சிருக்கோம், இந்த சரீரத்துக்குள்ள முக்கியமானது எது? காத்து. அந்த காத்து இருக்கிறதுக்குள்ளேயே பஜகோவிந்தம். இந்த ஸ்லோகத்துக்கும் பஜகோவிந்தத்துக்கும் சம்பந்தம் தெரியணுமோ தான். இந்த காத்து சரீரத்துக்குள்ள இருக்கிறதுக்குள்ளேயே விடாத பகவான தியானம் பண்ணு. பிறந்ததுக்கு சார்த்தகமாக மறுபடியும் இதே போல ஒரு சரீரத்தை அடைஞ்சு மறுபடியும் கஷ்டப்படாது. பிறந்தண்ணில இருந்து கஷ்டப்பட்டோம் சார், பட்டுண்டே இருக்கும் சார். படிப்புக்காக கஷ்டப்பட்டோம், உத்தியோகத்துக்காக கஷ்டப்பட்டோம், காசுக்காக கஷ்டப்பட்டோம், குழந்தைகளை வளர்க்கறதுக்காக கஷ்டப்பட்டோம். கடைசியில் என்ன, சரீரமானது கட்டு போச்சுன்னு கஷ்டப்பட்டோம். டாக்டர்கிட்ட போய் மணிக்கணக்காக நின்று கஷ்டப்பட்டோம். கஷ்டமாக இருக்கக்கூடிய அந்த மருந்தையும் இன்ஜெக்ஷனையும் போட்டு அதனால கஷ்டப்பட்டோம். கடைசியில என் வாழ்க்கை இப்படி ஆயிடுதேன்னு கஷ்டப்பட்டோம். மறுபடியும் ஒரு வேணுமா உங்களுக்கு? நான் யோசனை பண்ணுறேன். ஆனா வேணும்னு நீங்க கருதினா மட்டும் வரப்போறதா? மானிட சரீரம் வரப்போறதா? வந்த பிறகு ஏன் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? ஆகையால் இப்பவே என்ன பண்ணலாம்? பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே சம்பிராப்தே சந்நிஹிதே காலே நஹி நஹி ரக்ஷதி டுக்ரிங்கர்.
ஆமா இவ்வளவு தூரம் சிரமப்பட்டு எங்களை சொல்லிட்டு இருக்கேள, ஏன் நிதானமா பண்ணினா என்ன? உன் வாழ்க்கையில உனக்கு பகவானை நினைக்கணும் தோணவே இல்லையேப்பா, நான் என்ன பண்றது? நியாயமா தோணணும். ஏன்னா இவ்வளவு பார்த்துன்னா மனிதன் அறிந்து கொள்ளணும். சொல்லிக் கொடுக்கறது வேற, உலகத்தை பார்த்த உலகத்துல இருக்கிற எல்லா துன்பங்களும் எல்லோருக்கும் வரதா இல்லையே. சில பேர் புண்ணியாத்மாக்களா இருக்கா, சொன்ன பேச்சு கேட்கிற ஆத்துக்காரி அமையறா, குழந்தைகள்லாம் சொன்ன கேட்கிற குழந்தைகளா இருக்கா, வரக்கூடியதான மாட்டு பொண்ணுகளும் மரியாதையா நடந்துக்கிற மாட்டு பொண்ணு வரா. ஒருவேளை நம்ம அதுக்கு பொண்ணு இருந்தது, ஏன்னா மாப்பிள்ளை பொண்ணு துன்பத்தை கொடுக்காததான மாப்பிள்ளையா வரா வருது. சில பேர் இருக்கிறது, ஆனா எல்லோருக்கும் அமையறதா இல்லையோ? ஆனா என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம துன்பங்கள்னால நாம பாடத்தை அறியாமல் மற்றவர்களுக்கு வந்த துன்பத்தையும் பார்த்து அறிகிறோமோ இல்லையோ? நிறைய விஷயங்கள் கேட்டுத்தானே அறிகிறோம், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்ட்டு. ஆமா, அப்படி இருந்த போதிலும் நம்ம என்ன பண்ணணும், பகவான தியானம் பண்றதுக்காக நம்ம ஏதாவது முயற்சி பண்றோமா? லோகத்துல பண்ணல. ஏன் பண்ணல? ஆச்சாரியர் பதில் சொல்றார். பாலஸ்தாவத் கிரீடா சக்தா தருணஸ்தாவத் தருணி சக்தா விருத்தஸ்தாவத் சிந்தா சக்தா பரே பிரம்மணி கோபின சக்தா பாலஸ்தாவத் கிரீடா சக்தா. உலகம் முழுக்க பார்த்தாங்கன்னா ஆச்சாரியர் ஒரு இடத்துல இருந்து அந்த சைக்காலஜி ஜெனரலைஸ் பண்ணிவிட்டார். எந்த ஊர்ல இருந்தாலும் எந்த குழந்தையா இருந்தாலும் அந்த குழந்தைகள் விளையாட்டு புத்தி, படிடான்னு எவ்வளவு சொன்னாலும் படிக்க மாட்டேங்கிறார். படிக்க வேண்டாமா? அப்பா படிச்சுட்டு இருக்கா, தாத்தா படிச்சார், மற்றவர்கள் எல்லாம் படிச்சுட்டு இருக்கா, நாமும் படிக்கணும்னு தோண வேண்டாமா? பகவான தியானம் பண்ணணும்னு தோண வேண்டாமா? தோண மாட்டேங்குது. என்னடா கிரீடா சக்தா, விளையாட்டு தான். இந்த விளையாட்டு இல்லைன்னா அந்த விளையாட்டு, அந்த விளையாட்டு இல்லைன்னா இந்த விளையாட்டு. அதுக்கு சமயத்துக்கு தகுந்தா போல. இப்ப மேல பொங்கல் வருதுன்னா காத்தாடி, அதுக்கப்புறம் என்னன்னா பம்பரம், அதுக்கப்புறம் என்னன்னா கிரிக்கெட் மட்டும் சொல்லாதுங்க, அது 365 நாள். அதுல பகலும் ராத்திரியும், ஏன்னா டே அண்ட் நைட் மேட்ச் வேற பாக்குறேன், அதுக்கு வித்தியாசம். அது இல்லாத நடுநடுவுல ஃபுட்பால், வாலிபால், ஏதோ ஒண்ணு. ஒரு பாலும் இல்லைன்னு வச்சுங்களேன், அந்த கையில உங்கள்கிட்ட செல்போன் வாங்கிச்சுன்னா அதுல ஏதோ ஒன்று இருக்கு. உலகத்துல செல்போனுக்கு வாய் இருந்ததுன்னா ஓன்னு அழும். எல்லோரும் அதை தொட்டுட்டே இருக்கா சார். உங்களை சும்மாவே பக்கத்துல அப்படியே தொட்டுட்டே இருந்தா அப்படி இருக்கும். யோசனை பண்ணி பாருங்க. அதையே உறுத்தி யாராவது உங்களை அப்படியே உறுத்துட்டே பார்த்துட்டு, அப்படியே சென்ட்ரல் ஸ்டேஷன்ல உட்காந்துருக்கேன், எல்லாரும் கையில வச்சுன்னா அதையே பார்த்துட்டு இருக்கேன். அதுல என்னதான் இருக்க பிரம்மம் தெரியுறதோ எனக்கு தெரியும். அதையே பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு மனுஷனை உறுத்தி பார்த்தா அவனுக்கு உடம்புல ஒரு வெக்கம் வராதோ? மனுஷனுக்கு ஏன் இப்படி வந்து? அந்த நாள்ல பாலஸ்தாவத் கிரீடா சக்தான்னு சொன்னார். இப்ப பார்த்தா எல்லோரும் எப்பொழுதும் கிடையாது. 95 வயசு தாத்தாவும் கேட்கிறாரு. ஆஸ்திரேலியாவுக்கும் நியூசிலாண்டுக்கும் சண்டை நடந்தது, அதுல யார் ஜெயிச்சா உமக்கு என்ன? நாளைக்கு இந்து பேப்பர்ல பார்க்கப்படாதா? இன்னைக்கே தெரிஞ்சுக்கணும். என்ன பேரனை கேட்கிறார். அப்புறம் அவன் படிக்கிறது இல்லைங்கிற. உமக்கு அது தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கோ இல்லையா? உங்க ஊர்ல இருக்கிறவன் ஜெயிச்சா பரவாயில்ல சார், இந்த தெருவுல இருக்கிறவன் அந்த தெருவோட மேட்ச், அதை போய் பாக்குறாங்க. ஒன்னும் தெரியல. அந்த விளையாட்டு புத்திங்கிறது ஜனங்களுக்கு போகல. எது வரைக்கும்? 20 வயசு வரைக்கும். பாலஸ்தாவத் கிரீடா சக்தா தருணஸ்தாவத் தருணி சக்தா. அதுக்கப்புறம் அந்த பையனா இருந்தா பெண்களையும், பெண்களா இருந்தா பையனையும். ஜனங்கள்ல எங்க நிக்கிறான்னு அந்த லேடிஸ் காலேஜ் வாசப்படியிலேயே வந்து நிக்கிறா பசங்கள்லாம். வம்பா இருக்கு, என்ன ஆகும் தெரியும், என்னதான் இருக்கோ தெரியல விவகாரங்கள் முழுக்க. ஏன்டா மனசு அப்படி கவர்றது, அவனால அதை விட்டு போக முடியல. தருணஸ்தாவத் தருணி சக்தா. சரி, இப்படி போய் அவஸ்தப்பட்டு அங்கேயும் இங்கே ஆகி ஒரு விதத்துல கல்யாணம்னு ஆயிடுத்து. ஏண்டா ஆச்சு கல்யாணம்? பேருக்குதான் கல்யாணம். கல்யாணம் ஆன சந்தர்ப்பத்தில் அது கல்யாணமா இருந்தது. அன்னைக்குதான் கல்யாண கமனிய கல்யாண குணசாலினி எல்லாம் அன்னைக்கு கல்யாணம் ஆனது. அதுக்கப்புறம் ஏண்டா ஆச்சுன்னு தெரியல, என்னமோ பண்ணிட்டாச்சு தெரியல. சம்சார சமுத்திரத்துல விழுந்துட்டோம். அவ்வளவு. இனிமேல் அதுவும் மூழ்கி வந்தாச்சு, வெளியில வரணும் 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 நினைச்சுட்டே இருக்கிற காலத்துல கழத்தனம் வந்துருச்சு.
விருத்தஸ்தாவத் சிந்தாசக்தா. கிழத்தனம் வந்த பிறகு என்ன ஆச்சுன்னாரு, இவனுக்கு மிஞ்சினது ஒன்னே ஒண்ணுதான், காசு இல்ல, உடம்புல சக்தி இல்ல, மரியாதை இல்ல, கௌரவம் இல்ல. என்ன மிஞ்சுனுக்கு தெரியுமா? நான் கவலை. நான் இப்படியும் நடக்கணும்னு நினைச்சேனே, அப்படி ஆகணும்னு நினைச்சேனே, குழந்தைகள் முன்னுக்கு வரலையே, பேரக்குட்டிகள் எல்லாம் ஒழுங்கா வரலையே, அவ அப்படி இருக்காளே, இவ அப்படி இருக்காளே, பொண்ணு சௌக்கியமா இல்லையே, மாட்டு பொண்ணு சொன்ன பேச்ச கேட்கலையே. ஏன் கேட்கணும்? நீர் உங்க அம்மா பேச்சு கேட்டு இருந்தா இப்படி ஒழுங்கா இருந்து போல, உங்க அம்மா அப்பா பேச்சு நீங்க கேட்டு இருந்தேன்னா இப்படியா இருந்து ஓஹோன்னு இருந்திருக்க மாட்டீங்களா? பகவான் எல்லோருக்கும் முன்னால சொன்னார், இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவானம் அவ்யயம் விவஸ்வான் மனவே பிராஹ மனுரிக்ஷ்வாகவே பிரவீத். இந்த உலகம் உண்டார காலத்துல நான் வேதங்களை எழுதினேன். அந்த வேதங்கள்ல இருக்கக்கூடியதான பதார்த்தங்கள்ல இன்னன்னார் இப்படி வாழ்க்கையை நடந்துக்கணும், நடத்தி கொள்ளணும் அப்படின்னு நான் சொன்னேனே, யாராவது கேட்டாளா? உத்தரம் கேட்கலையே. காலம்பரம் எழுந்து ஸ்நானம் பண்ணிவிட்டு சந்தியாவந்தனம் பண்ணி காயத்ரி மந்திர ஜபம் பண்ணி இப்ப குருவிட்ட போய் கொஞ்சம் கேட்டுண்டு வரணும்னு சொன்னாரே, கேட்டோமே? அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம், மற்றவர்கள்லாம் நான் சொன்ன பேச்சு கேட்கலையேன்னு கவலைப்படுற சுவாமி. இந்த வயசான காலத்துல அனாவசியமான விஷயங்கள்னால கவலைப்படுறதுங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. வேற என்ன பண்றானோ, பேத்தி என்ன பண்றதோ, பசங்கள்லாம் அமெரிக்கால இருக்காளே, ஆஸ்திரேலியால இருக்காளே, இருக்கட்டும், அவ சௌக்கியமா இருக்க சார், அவ காசு சம்பாதிச்சுக்கிறா, அவ பண்ணிருக்கா, அவ உங்களை நினைக்கல. என்ன நீங்க அந்த வயசுல உங்க அம்மா அப்பாவை நினைக்கல, வேற ஒண்ணும் இல்லை. இப்ப நம்ம குழந்தைகள் மேல நம்ம மனசு ஓடுறது, ஏதாவது ஒரு தின்பண்டம் கொடுத்தா எங்க பையனுக்கு இது ரொம்ப இஷ்டம், அவன் எங்கயோ இருக்கான், என்ன பண்றது அப்படின்னு வாயில போட்டுக்கிறது, வேற எங்கேயும் போட்டுக்கிறேன், அவளுக்கு இஷ்டம் நினைச்சுட்டு போட்டுக்கிறேன். இந்த சுண்டல் இருக்கே, இத பார்த்தா எங்க பையன் விடவே மாட்டான், எனக்கு ஒண்ணு கூட கொடுக்க மாட்டான். சுண்டல்ங்கிற பதத்துக்கு ஏகவசனம் இருக்கான்னு தெரியல, சிங்குலர் இல்லாத பதம், நியூஸ் மாதிரி. நியூஸ்னா அதுக்கு புளூரல் தான் இருக்கு, சிங்குலர்ல. அதே தமிழ்ல சுண்டலுக்கு சிங்குலர் இருக்கும், வியாக்கரண மாஸ்தான் தெரியும். இது போல ஆலோசனை எல்லாம் விவகாரம் என்னடா, அது அவனுக்கு இஷ்டம் இவனுக்கு இஷ்டம், இப்படியே உங்க மனசு போறது பார்த்தீங்களா? இந்த கவலைப்படுறதுன்னு ஆரம்பிச்சா என்ன அர்த்தம்? கிழத்தனம் வந்ததுன்னு அர்த்தம். விருத்தஸ்தாவத் சிந்தாசக்தா. இருக்கட்டுமே சுவாமி, உமக்கு என்ன வந்ததுன்னு. பரபிரம்மணி கோபின சக்தா. வாழ்நாள் முழுக்க இப்படி போறதே தவிர பரமாத்மாவை பத்தி யாரும் நினைக்கல. வாழ்நாள் முழுக்க போயிடுது. நாமளும் சின்ன வயசுல இருந்தோம், கல்யாணம் ஆன புதுசு நடு வயசுல இருந்தோம், வயசான சந்தர்ப்பத்துக்கும் வந்தாச்சு, ஆனா பரமாத்மாவை பத்தி நினைக்கலையே. ஆகையால் என்ன பண்ணணுங்கிறேன், பஜகோவிந்தம் 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 மூடமதே சம்பிராப்தே சந்நிகிதே காலே. யமதர்மராஜா வந்து முன்னால நின்னாரே, ஆனால் நகி நகி ரக்ஷதி துக்ரீங்கரணே, வேற எதுவும் உதவார். அந்த பகவானுடைய பாதங்களை எண்ணிக்கே பிடிங்க, நேர போய் கற்பகாப்பாளை பார்த்துட்டு வாங்கோ, அம்மா காப்பாத ஆபதி கிம் கரணீயம் ஸ்மரணீயம் சரணயுகலம் அம்பாயா அப்படின்னு பகவான தியானம் பண்ணுங்கோன்னு சொன்னார். அந்த பகவான தியானம் பண்ணக்கூடியதான தருணம் வந்தாச்சு.